நம்ம பண்ணிக்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 2 ஆக்டிவ் இது. ஆக்டிவ்ங்கிறது எப்படின்னா நம்ம போட்டுக்கிற ப்ராசர் பார்த்தீங்கன்னா 8 சேனல் ப்ராசர். அதில் 4 சேனல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு போயிடுது. அதில் ஸோ நம்ம போட்டுக்கிற ஆம்பிளிஃபைர் சவுண்ட் மெகாஸில் இன்பில்ட் ஆப் ப்ராசஸர் அது 2 சேனல் இது போயிடும். இது என்ன பெனிஃபிட்னா ஒவ்வொரு அதாவது ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்கும் இங்கே இருக்கும், ஆனால் சவுண்ட் நிறைய இங்கே கேட்கும். ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்காது, நிறைய சவுண்ட்ஸ் இங்கே கேட்கும் புதுதில். இப்போ அந்த மாதிரி சவுண்ட் பார்க்க போகிறதில்ல. ரெண்டாவது சப்வூஃபர் கீழே இருக்கும், பேஸ் இங்கே கேட்கும். Right. பேஸ் அங்கே தான் கேட்குது பாருங்க. பேஸ் Center. ஸ்பீக்கரே இருக்காது, ஆனால் வாய்ஸ் இங்கே கேட்கும். Left. Center. இங்கே இருக்கும் கரெக்டாக. Right. Center. உங்களுக்கு நேரம் இருக்கும். சப்வூஃபர் டிக்கியில் இருக்குது, பேஸ் எங்கே கேட்குது பாருங்க. உங்களுக்கு இங்கே அடிக்கிற மாதிரி நடிச்சு நிற்குது பாருங்க பேஸ். இப்போ இந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கெல்லாம் ஒரு சவுண்ட் இங்கெல்லாம் இருக்கும், அப்படியே வந்து ரைட் வரைக்கும் வரும் பாருங்க சவுண்ட் வரல. அப்படியே ரைட் வரைக்கும் வரும், உங்க கால் கிட்ட வரும். கீழே வரும். தெரியுங்க, அதாவது அந்த சவுண்ட் எங்கேயுமே உங்களுக்கு மாறல பாருங்க, ஒரே மாதிரி ரைட்டு கால் வரைக்கும் வருது பாருங்க. அங்கிருந்து அப்படியே ஆரம்பிச்சு என்னோட கால்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்து இது வரைக்கும் வரும். இப்போ இங்க நிக்குது, ஒன்று போட்டா மறுபடி கீழே இருக்கு, வந்துருச்சு கீழே. ரோஜா ரோஜா அடைக்கிற மாதிரி கிளியரா கிறிஸ்பா இருக்கும் பாருங்க கேக்குறதுக்கு. ஒவ்வொன்றும் தனித்தனியா டீடைலிங் வந்துட்டு ஒவ்வொரு நோட் டீடைல் அவ்வளோ கிளியரா இருக்கும் உங்களுக்கு. இந்த பிளேயர் மூலியமா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அதாவது நம்ம போட்டுக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ நம்ம ப்ளூடூத் மூலியமா கனெக்ட் பண்ணும்போது அவுட்புட் வந்து இது டபுளா இருக்கும். உங்க ஃபோன் மூலியமா கனெக்ட் பண்ணும்போது இந்த பிளேயர் இல்லாம பென்ட்ரைவ் இல்லாம சிஸ்டமோட சப்போர்ட் இல்லாம. ஆமா, இப்போ ஹைல தான் இருக்கு, ஹைல இருக்கு. இப்போ லோ லெவல் உங்களுக்கு காமிக்கிறாங்க. இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, அதாவது இதோட வால்யூம் பேஸ் வேலை செய்யும் அவ்வளோதான். இப்போ நான் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ப்ளூடூத்தும் ப்ராசஸ் டேட்டா கனெக்ட் ஆயிரும். இதுதான் பிளேயரு, ஃபோனும் இதுதான் பிளேயரு. இதுல எதுவுமே வேலை செய்யாது. டியூனிங் பண்றதுக்கு முன்னாடி கேட்டேன், அதுல இருந்து எஃபெக்டோட இது அப்படியே வேற மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. அந்த டியூனிங் மெயின் சமாச்சாரம். நீ
சும்மா நார்மல் பேஸாக வந்து ஒரு ஆம்பு ஒரு ஸ்பீக்கர் மட்டும் மாற்றி போச்சு. அதனோட எஃபெக்ட் இதுக்கு வரல அப்படின்ட்டு பசங்க சொல்கிறாங்க. நீ அது அந்த பேஸ் அந்த டைம்ல டியூனிங் பண்ணாம இருக்கும்போது 2 மாதம் ஆச்சு இல்லைங்க, டியூனிங் பண்ணவே இல்லை. இப்போ தான் பண்ணுது. டியூனிங் பண்ண டைம் இல்லாம டைம் இல்லை. இப்போ நீங்கள் வெளியே இருந்தாங்க, அப்புறம் எனக்கும் பிஸியாக இருந்ததுனால வரல. இப்போ டியூன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை விட 3 மடங்கு ஆகி போச்சு. அதாவது எல்லாமே புது செட்டப் மாதிரி இருக்கும். ஆமாங்க. அவங்க சொன்னாங்க இப்போ அது இதோட i10 வந்து நல்லா இருக்குது, உட்கார முடியல, இது வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாங்க. இல்லைப்பா இன்னும் போகணும், டியூனிங் போகணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் வந்து ஊர்ல இல்லாத போது நிறைய வண்டிகளை வந்துட்டு நான் டியூனிங் அந்த அளவுக்கு பண்ணாட்டி திரும்ப வர வச்சு டியூன் பண்றது. நீங்க இடையில நீங்க வர 2 மாசம் ஆயிடுச்சு உங்களுக்கு தவணை போச்சு இல்லைங்களா? அப்புறம் வந்துட்டு நீங்க ரெண்டுமே ப்ளூடூத் தான், இந்த ப்ளூடூத் அந்த ப்ளூடூத் பேர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகுனா கால் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் இதுக்கு மாறிக்கும். சரிங்க. அப்புறம் கால் கட் ஆனதுக்கு திரும்ப உங்க ஃபோனுக்கு ஆடியோ வந்துடும். கால் வந்ததுக்கப்புறம் நான் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறாமல் கால் வந்துடுது. அட்டன் பண்ணோம்னா இது லோவில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ. அப்படிங்களா? இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாற மாதிரி பண்ணியாச்சு இப்போ. ஓகே ஓகே. அவன் அன்றைக்கி டியூன் பண்ணல, அதான் இப்போ பண்ணியாச்சு இப்போ. ஓகே. ஹாய் வாட்ச், திஸ் இஸ் அப்டி ஃப்ரம் ஆரம் கார்டெகர். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கியோ செல்டாஸ்க்கு ஆடியோ பண்ணியிருக்கோம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் ஹெட் யூனிட் வச்சே தான் நம்ம ஆடியோ பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து ஆல்ரெடி நம்மள்ட்ட வந்து ஒரு i10 பண்ணிட்டு போயிருந்தார். ஸோ இனி இதுக்கும் நான் இந்த வண்டி எடுத்திருக்கேன், இதுக்கும் எனக்கு ஒரு நல்ல ஆடியோ வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ நம்ம ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சஜஸ்ட் பண்ணி ஒரு ப்ராசஸர் போட்டு நம்ம ஆடியோ பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்ரான் சார் வந்து டெமோ கொடுத்துருப்பாரு. அதையும் மறக்காமல் ஹெட்செட் போட்டு கேளுங்க, உங்களுக்கு டீட்டெயிலிங் என்னென்னு அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். தென் இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டுக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் ஃப்ரண்ட் காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல்எஸில் 2i சீரியஸ் காம்பனண்ட் நம்ம இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 2b காம்பனண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் இதில் ரெண்டு எலக்ட்ரானிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கோம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் மேகஸில் 8 சேனல் ப்ராசஸர், 6 சேனல் இன்பில்ட் ஆம்பிளிஃபயரோட நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆக்டிவ், ரியர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாசிவ் செட்டப் பண்ணியிருக்கோம். இதில் 6 சேனல் ஆப் யூஸ் பண்ணி, இதில் 4 சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்பீக்கருக்கே போயிடும். தென் ரியரில் இருக்க 2 சேனல் வந்து நம்ம பாசிவ் செட்டப் பண்ணியிருக்கோம். தென் மோனோ பிளாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேசிவ் மோனோ பிளாக் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா மேசிவ் சப்வூஃபர் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஏபி டெக்னாலஜி வந்து ஒன் ஆஃப் த கிளாஸ் ஏபினாலே ஒன் ஆஃப் த பியூரஸ்ட் ஆம்பிளிஃபயர்னு சொல்லுவாங்க. அந்த கிளாஸ் ஏபி டெக்னாலஜி ஆம்பிளிஃபயர். தென் அதே பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா மேசிவ் சப்வூஃபர் இன்டர்கேஷனோட உங்களுக்கு இருக்கும். ரொம்ப இன்டர்கேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். தென் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டேம்பிங் பண்ணியிருக்கோம். டாக்டர் ஆர்டெக்ஸ் கோல்டு சீரீஸில் நம்ம இந்த வண்டியை ஃபுல்லாக டேம்ப் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து ஆல்ரெடி வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டார். தென் இம்ரான் சார் அந்த டைம் வந்து ஊரில் இல்லாதனால டியூன் பண்ணாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு நான் i10 பண்ணதை விட இதில் எனக்கு ஃபீல் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நம்ம வண்டி இன்னும் டியூனே பண்ணல, நீ ஃபஸ்ட்டு டியூன் பண்ண கொண்டு வாங்க. ஸோ நம்ம டியூன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேளுங்க. அதே மாதிரி வந்தார், டியூன் பண்ணோம். டியூன் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேறு லெவல் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டார். அப்படி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு நான் ஆடியோ வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ டியூனிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். என்ன தான் ப்ராடக்ட்ஸ் எடுத்து நம்ம மாட்டிட்டு அவுட்புட் வராது, டியூனிங் தான் வந்து மெயின் பார்ட் ஆஃப் அந்த ஆடியோன்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தம் 3 விஷயம். முதல்ல ப்ராடக்ட் சஜஷன், தென் வயரிங் அண்ட் டியூனிங். இந்த 3மே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆடியோ அவுட்புட் வரும். இல்லைனா ஆடியோ அவுட்புட் சுத்தமாக வராது. ஸோ இதோட பட்ஜெட் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்கலாம். See you next video மக்களே. Until then, see you bye. This is Afridi from Aram Katika.